இதெல்லாம் ஒரு பொட்டும் உண்மை இல்லை. நீங்கள் மேலே வந்து பார்த்தா கடவுள்ன்ற அந்த படைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றல் அது மாதிரி ஒரு உன்னதமான படைப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. அது மாதிரி மகிழ்ச்சியான அன்பானது இந்த ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பூமியில் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைன்னு இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தா எல்லா சுக்குநூறாக உடஞ்சிரும். நம்ம பூமியில் சொல்லப்படுறது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. யாரும் உங்களை அங்கே தண்டிக்க போகிறது இல்லை, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கேற்ப உங்களுக்கான நிலைகள்ன்றது இருக்கும். ஆன்ம உலகத்தில் நிறையா படிநிலைகள்ன்றது இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா, நம்ம கருட புராணத்தில் வர மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். ஒரு சில விஷயம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ அவங்க இறந்து மேலே போகிறாங்க. அப்போ ஒரு ஆளை பார்க்குறாங்களாம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. 1974 90 வயசில் உங்கள் தாத்தா இறக்குறாரு. ஆனால் இப்போ பார்க்க ஒரு 30 வயசு தோற்றத்தில் தான் இருக்காராம். அப்படியே மேலே போகும்போது ஒரு பெரிய அரேனா ஹால் மாதிரி இருந்ததா. அங்கே ரெக்கெல்லாம் போட்டு மேகத்தில் செஞ்ச ஒரு பெட்டு மாதிரி இருந்ததா. ஸோ அதில் இவங்க 2 பேரையும் படுக்க வைக்கிறாங்களா. ஸோ அவங்க மேலே எனர்ஜிஸ்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருந்து பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டினா, கொஞ்ச நாளாக இல்லை ரொம்ப நாளாக இந்த நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் இறக்குறாங்களா. ஸோ இவங்களெல்லாம் மேல் உலகத்துக்கு கூப்பிட்டு போக ஒரு இல்லை 2 பேராச்சும் கண்டிப்பாக வந்துடுவாங்களாம். இல்லைன்னா இந்த அடுத்தது வந்து டக்குன்னு இந்த ஆக்சிடெண்ட் இதிலலாம் இறக்கும்போது ஸோ இவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. ஸோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மேலிடத்துக்கு போகிறாங்க. அங்கே போக போக விவரிக்க முடியாத அழகாக இருக்கக்கூடிய 7 இடங்கள் வந்து இருக்கான். இவங்க அதை ரெல்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 7 படிநிலைகள் இருக்குது. ஒரு படிநிலைகள்லையும் 0, 1, 2 அதுலேருந்து 10 வரைக்கும் ஸோ 10 ஸ்டேஜஸ் இருக்குமா. ஸோ மொத்தம் 7 ரெல்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உலகம்னு அர்த்தம். ஸோ மொத்தம் 7 உலகம். அதில் ஒவ்வொரு உலகத்துலேயும் 10 ஸ்டேஜஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ யார் எப்படி இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான நிலை கிடைக்குமா பார்ப்போம்.